பரிசுத்தத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த நாளிலிருந்து நம்ம இன்னொரு தலைப்பின் கீழாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ண போகிறோம். இது என்ன தலைப்பு அப்படின்னா ஜெபம். ஜெபம் என்ற அந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் காண்கிறது பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்பட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்கள் உள்ளத்தை நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் அப்பா சொல்கிறார் விதைக்கப்படட்டும், பலன் தரட்டும், உங்களுக்குள்ள வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான எங்களையும் இந்த சூழ்நிலையும் நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயம் செய்தார் போதும் செய்யுங்க. இயேசுவுக்கு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுமா அந்த வசனம்? 2 நாளாகவும் பார்க்காம சொல்லுவீங்கன்னு கேட்டேன். ஓகே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டும், தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் கொடுத்துருக்கு. அது மொத்தம் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளையை, ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் இல்லாத ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன தேவைன்னா ஜெபம் தேவை, ஜெப வாழ்க்கை தேவை. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவனிங்க, அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு கேள்வி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும், வாலிபர்கள் இருக்கும், ஈவன் பெரியவர்கள் கூட இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. என்ன கேள்வினா, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா, இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? அவர் நினைச்சா ஒரே செகண்ட் எல்லாத்தையும் மாற்றிடலாமே, அவர் நினைச்சாருன்னா பிரச்சனை இல்லாமல் ஆக்கிடலாமே, அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாமே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு? இதை சரியே செய்யக்கூடாதா, இதை மாற்றிருக்க கூடாதா? சில நேரங்கள் எப்படின்னா ஏதாவது பிரச்சனை நடந்துருக்கும், கீழே விழுந்துருக்கோம், எதையாவது ஒரு நடந்திருக்கும், ஒரு விபத்து ஆகிருக்கும், ஆண்டவருக்கு தெரியும், நடக்கணும் தெரியும் தானே, அவர் தடுத்து நிறுத்திருக்கலாமே, ஏன் நிறுத்தலை? அப்போ ஆண்டவருக்கு என் மேலே அன்பு இல்லையா, இல்லை ஆண்டவருக்கு என் மேலே பாசம் இல்லையா, இல்லை ஆண்டவர் என்னை நினச்சி பார்க்கலையா? அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணேன், நான் யாருக்கு எந்த பாவம் பண்ணேன், நான் யாருக்கு எந்த அநியாயம் பண்ணேன், என் வாழ்க்கையிலே அது நடக்குது. கடவுள்னு உலகத்தில் சொல்றது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏராளமான கேள்விகள் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கு. ஜெபத்தை பற்றின சில கேள்விகள், ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கடவுளுக்கே எல்லாமே தெரியுமே, அவரே எல்லாமே மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள். ஏன் அப்படிலாம் நடக்குது பாருங்க. சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, அந்த குழந்தைனால கூட ஆண்டவருக்கு இறங்க இல்லையா அப்படி பாருங்க. பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுற ஸ்திரீகள், இவங்க மேலே ஆண்டவருக்கு இறங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, யாருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான அநேக விதமான கேள்விகள் மக்களுக்குள்ள இருக்கிறத நம்ம நாட்களில் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள்லாம் தெரியலையானா தெரியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நினைக்கலையா அப்படின்னா இல்லை, உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைக்கலையா, இல்லை, சுகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் இருக்கு. ஆனால் சில காரியங்கள் ஆப்போசிட்டாக நடக்கிறது. அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாம எந்த ஒரு காரியம் நடக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் இப்படி நினைச்சிருக்கலாம்ல, இந்த உலகத்துல ஜனங்கள்லாம் பாவம் செய்யறாங்க, இந்த பாவத்தில் மனுஷன் விட்டுறலாம்னு சொல்லி டக்குன்னு எல்லாரும் இனியோட என்ன பண்ற
இப்போ பாவத்தை மன்னிச்சு விட்டுறன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ விவசாயிகள் கடன்கள் அப்படி தள்ளுபடின்னு சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டில். ஒரே சந்தோஷம், அப்பா இனிமேல் என்ன பண்ண தேவையில்ல, கடன் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு ஆகிடுது. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், மக்களுடைய பாவத்தை சரி உழைச்சி போங்க, இனிமேல் தப்பு பண்ணாதீங்க அப்படி விட்டுருக்கலாம்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாக வந்து அவர் வந்து ரத்தத்தை பாடு அனுபவிச்சு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அப்படிதான் நமக்கு மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் வந்து சாதாரணமாக நடக்கிறது இல்லை. ஏதோ ஒரு அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டதான் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரியும். சிலருக்கு வந்து ஜெபத்தினுடைய அது முக்கியத்துவம் தெரியல நிறைய பேர், அதனால ஜெபிக்காமல் இருக்கிறாரு. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதான் நடக்கும் அது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜனங்க அப்படியே விட்டுறாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, சில வசனங்களோட ஆதாரங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமத்துக்கு வாங்க. அதாவது பெரிய பெரிய பிரச்சனையோட தீர்வுகள்லாம் எங்க இருக்கும்னா ஆதியாகமத்துல தான் இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து இந்த பூமியை படைச்சிட்டு இந்த பூமியில இருக்கிற மரம் செடி கொடிகள் அது ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு மனுஷனை அவைகள் எல்லாவற்றையும் ஆளும்படிக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு, மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? யாருக்கு கொடுத்தா? மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப மனுஷன் தான் அந்த பூமிக்கு பொறுப்பு. யார் பொறுப்பு? மனுஷன் தான் பொறுப்பு. இப்ப மனுஷன் தான் சில காரியங்களை செய்யணும், மனுஷன் தான் சில முடிவுகளை எடுக்கணும், மனுஷன் தான் சில காரியங்களை பிரயாசப்படணும். எல்லாம் அவங்ககிட்ட தான். ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கனத்தை கொடுத்துருக்குற, எப்பேற்பட்ட மகிமை கொடுக்குற ஒரு பூமியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இது யாருக்குப்பா, இந்த பூமிக்கு நீ தான் இன்சார்ஜ், இந்த பூமிக்கு நீ தான் இன்சார்ஜ். ஒரு ஒரு தேவனை போல என்ன பண்ண இந்த பூமிக்கு மனுஷனை கத்த வைத்தா. அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு கத்த கொடுத்துருக்காரு மனுஷன் இல்ல. அந்த பூமி வந்து மனுஷன் மேல இருக்கு. மனுஷன் தான் ஆண்டு கொள்ளணும். எல்லா விதமான அதிகாரத்தையும் மனுஷன் கொடுத்தாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய ஓனர் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சில காரியங்கள் கவனிக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் வைக்கிறாருன்னு நீங்க. அவருக்கு மேனேஜருக்கு ஒரு கேபின் கொடுத்துறாரு, அவருக்கு லேப்டாப் கொடுத்துறாரு, எல்லாம் கொடுத்துறாரு. மேனேஜர் தான் சில காரியங்களுக்கு பொறுப்பு. அவர் தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் காரியத்தை செய்யறாரு. அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்புல அந்த ஓனர் தலையிடுவாருங்களா? கிடையாது. அந்த வேலையை ஓனர் செய்வாரா? இல்லை, அந்த மேனேஜர் தான் செய்யணும். அந்த மேனேஜருக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு அவர் வரதுக்குள்ள அந்த ஓனரை அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டா அந்த மேனேஜருக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு எதுக்கு எனக்கு வேலையை கொடுத்தீங்க, எனக்கு தான் இந்த வேலையை கொடுத்தீங்க, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்க, மாசமான சம்பளம் தரேன்னு சொன்னீங்க, வேலையை கொடுத்துட்டு நான் வரதுக்குள்ள அந்த வேலையை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் எடுத்து நான் அப்படின்ற மாதிரி அந்த வேலையில ஓனர் தலையிட மாட்டார். ஓனர் என்ன கேட்பாரு, எப்போ அந்த வேலை முடிஞ்சிச்சா, எடிக்க முடியும் கரெக்டாக சொல்லுங்க, அதோட டெட்லைன் என்ன, நாளைக்கு முடியுமா, இல்லை அடுத்த வாரம் முடியுமா, இல்லை அடுத்த மாதம் முடியுமா, எப்போ முடியும் அப்படிதான் கேட்பார். ஒழிய அதுக்குள்ள அவர் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் அந்த பூமியை மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு அந்த அந்த பூமியை மனிதன் ஆள வேண்டும் என்று விரும்பினார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். பிசாசுகிட்ட கொடுத்தான், பிசாசுகிட்ட கொடுத்தான். இப்போ இந்த பூமியில சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா மனுஷன் தான் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை அதை செய்யறதுக்கு அவன் திராணி இல்லைன்னா கூட இவன் என்ன பண்ணணும், ஐயோ சில காரியங்கள் என்ன பண்ண, என் அதிகாரம் எல்லாம் பிசாசுகிட்ட போயிடுச்சு, என் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவங்ககிட்ட போயிடுச்சு, என்கிட்ட எந்த விதமான அதிகாரம் இல்லை, என்கிட்ட வல்லமை இல்லை, என்னால் எதையுமே செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணணும்னா மனுஷன் கடவுளுடைய உதவியை அவன் நாடுகிறவனாக காணக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மனுஷன் இருக்கிறான், இன்னொரு பக்கத்தில் பிசாசு இருக்கு. அப்படின்னா மனுஷன் அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் இப்போ வல்லமை பிசாசுக்கு இருக்கு. அதை விட இவன் கொஞ்சம் மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த பவர்ல கீழே போயிட்டான். அதனால தான் பாருங்க, மனுஷன் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு இல்லைன்னா ஒரு மனிதன் பிசாசுல வல்லமைக்கு எதிர்த்து நிற்க முடியல. அவனால எதிர்த்து நின்று முன்னேற முடியாது.
எதையுமே சாதிக்க முடியாது. அந்த வல்லமைக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியல. இப்போ இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த பூமியை நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்ட, அந்த அதிகாரத்தை இழந்து போயிட்ட. இந்த பூமியில உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உனக்கு ஒரு நன்மை வேணுமா, உதவி வேணுமா, நீ தான் கேட்கணும். என்ன பண்ணணும்? நீ தான் கேட்கணும். நீ கேட்காம நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். உதவி வேணும், உனக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிற, உதவி செய்யறதுக்கு சித்தமுள்ளவனா இருக்கிற, ஆனால் நீ தான் கேட்கணும். ஏன்னா பூமியை நான் ஒன்று தானே கொடுத்தேன். இந்த பூமியில சில காரியம் இழந்து போயிட்டு செய்ய முடியல. உன்னால உனக்கு மேல சில சக்திகள் என்ன பண்ணிட்டு உன்ன ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. உன்னால அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல. ஆனா நான் உதவி செய்து கிடையாது. நீ கேட்கணும், நீ கேட்கணும். உனக்காக கொடுக்கப்பட்டது. நீ தான் ஆளுகை செய்கிறவனா காணப்படணும். ஆனா இறந்து போயிருக்கிற, ஆனா நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு உதவி. இதுதான் ஆவிக்குரிய பிரமாணம், இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு. ஆனா இது நம்ம ஜெபிக்காம காரியங்கள் நடக்கிறது. அதனாலதான் நிறைய வசனங்கள் பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கலன்னா சொல்லுங்க, அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க, கேட்கலன்னா கொடுக்கப்படாது. அதுதான் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் அது கேட்கல, அதனால நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சொல்றாரு. நீங்க கேட்கல, உங்களுக்கு கிடைக்கல. நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க பூமியில இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்த, ஆளுகை கொடுத்துருந்த, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கீங்க. இப்ப நீ கேட்டாதான் கிடைக்கும். இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இழந்து போயிட்டேன், நிறைய காரியம் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதிகாரத்துக்கு வல்லமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டா, ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவர் யாருக்கிட்ட, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஆண்டவருடைய அது பொறுப்பு, அது ஆண்டவருடைய கடமை. அவர்கிட்ட அவர் என்னிடத்தில் வருகிறவர்கள் புறப்பே கல்லுகிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் நம்ம நமக்கு உதவி செய்கிறார். ஆனா அவர்கிட்ட வரணும்னு விரும்புறார், நம்ம கேட்கணும்னு விரும்புறார். கேட்கணும், அவரிடத்துல நம்ம ஜெபிக்கணும், அந்த ஜெப வாழ்க்கையில தரித்து இருக்கணும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் உதவி செய்ய முடியல. அதனால பிசாசு என்ன பண்றான், அவருடைய வாழ்க்கையில அநேக பகுதியில ஆளுகை செய்கிறவனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும்னா பிசாசுடைய காரணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்த காரணம், அந்த காரணம் வந்து நீக்கப்பட வேண்டுமானால் நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணாம ஒன்றும் இந்த உலகத்துல நடக்காது. நம்ம நிறைய பேருக்கு நல்லா தெரியும், பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி, ஜெபமே ஜெயம். அந்த வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவது ஜெபம் தான். அப்போ இந்த ஜெபம் இல்லாமல் ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அது ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு மாதிரிமா. என்ன சொல்லுவாங்க, கூரை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? வீடு இருக்கான கூரை இல்லைன்னா வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், இல்லை மழை காலத்தில் எப்படி இருக்கும், இல்லை குளிர் காலத்தில் எப்படி இருக்கும், எந்த காலத்தையும் நல்லா வாழ முடியாது இல்லை. அப்போ ஜெபம் இல்லாத வாழ்க்கை அப்படிதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை காணப்படுது. ஜெபம் தேவை. சின்ன பசங்க சின்ன வயசுல என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒரு கேள்வி, ஆண்டவரே ஜெபம் பண்ணணும்னு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சஜஷன் சொல்லுவாருன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்போ ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதான் உங்க வாழ்க்கை. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இல்லைங்க கொஞ்ச நேரம் அப்படி சில பேர் 3 வேளை ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை வேலை? 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை ஜெபம் பண்ணுவாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 1 மினிட் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்க ஜெபம். சில பேருக்கு வந்து பயம், வெளியில போனால் என்ன கீழே இல்லை ஊட்டு வார போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபம். ஏன்னா அந்த ஜெபம் வந்து என்ன பண்ணுவாங்கள, பாதுகாப்பு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அது நல்ல விஷயம் தான். சிலர் அதை கூட பண்ண முடியாது, சிலரை அதை கூட செய்யறதில்லை. வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த ஜெபம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உட்காரும் ஃபாதர் தத்துவத்தோட பாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாடலோட வரிகள்லாம் அழகா உட்காரும் போது, எழுதும் போது, அமரும் போதும், எல்லா நேரத்திலும் என்ன பண்றாரு, அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஜெபம் இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து ஃபெயிலியர். பிசாசுக்கு வந்து நம்ம எப்படி ஆகிடும்னா ஃபுட்பால் மாதிரி ஆகிடும். எப்படி ஆகிடும்? ஃபுட்பாலில் எந்த இடத்துல இப்போ பாருங்க, ஒரு மத்தளம் பண்ணுறாங்கல்ல, மத்தளமா
இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அடிக்கிறாங்க. மத்தளம், டோலாக்கு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 2 பக்கம் இந்த பக்கம் தான், இந்த பக்கம் இருக்கும். 2 பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க. இல்லை, 2 பக்கமும் அடி விடும். ஆனால் ஃபுட்பாலாக இருந்தால் எந்த பக்கத்தில் அடிக்கிறோம்? எந்த பக்கத்தில் அடிக்கும்? எல்லா பக்கத்துலையும் அடி போடும். இப்போ வந்து ஜபம் இல்லாத வாழ்க்கை எப்படி ஆகிடும் தெரியுமா? ஃபுட்பால் மாதிரி ஆகிடும். எப்படி ஆகிடும்? ஃபுட்பால் அடி 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 அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே குடிச்சிக்கிட்டே போக வேண்டியது தான். வாழ்க்கை ஒரு பலனே இருக்காது. என்ன இருக்காது? ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்குறது. அந்த ஜபமே இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குறுக்கி அப்படி உட்காந்துட வேண்டியது தான். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பயம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து தோல்வி உணர்வு, எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம், எல்லாத்துக்குமே ஒரு நடுக்கம், அப்படி ஆயிடும். ஆனால் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இந்த வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகிறது, அந்த வாழ்க்கையில் ஒரு தைரியம் உண்டாகிறது. ஜபம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் போதும் பாருங்க. சங்கீதம் 115:16. சங்கீதம் 115:16 வாசிங்க. நல்ல கவனிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதாவது வானங்கள், சொல்லுங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆண்டவர் வந்து பூமியை யாருக்கு கொடுத்துருக்கு? மனுபுத்திரருக்கு கொடுத்துருக்காரு. மனுஷன் பூமி தான். அவன் வந்து சந்திர மண்டலத்தில் வாழ முடியாது, இல்லைன்னா செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியாது. அப்புறம் வேற என்ன நல்லா இருக்கு? கோள்கள் இருக்கு, 2-3 சொல்லுங்க. வியாழன், அப்போ திங்கள் செவ்வாய் சொன்னால் கரெக்டாக வந்துடும் போல இருக்கு. பாருங்க, இதெல்லாம் மனுஷன் வாழ முடியாது. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது. இப்போ ஆண்டவர் வந்து செவ்வாய் கிரகத்தை மனுபுத்திரருக்கு கொடுத்தாரு, நான் போட்டிருக்கேன். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தாரு. அப்போ பூமியில மனுஷன் வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது செய்ய முடியாததுனால தான் அவன் ஜெபம் பண்ணி தேவனுடைய உதவியை பெற வேண்டும். இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ப்ரேயருக்கு அதில் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து உதவியை கேட்குறது. ப்ரேயர் என்னன்னா ஆஸ்கிங் ஹெல்ப் ஃப்ரம் காட். தேவனிடத்துல உதவி கேட்குறேன். ஆண்டவரே இதை செய்யணும் நான் ஆக்சுவலி, ஆனால் என்னால் செய்ய முடியல, எப்படி செஞ்சு முடிக்கிறது தெரியல, எனக்கு அது பேன் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் அது ப்ரேயர். இவன் செய்யணும், அதனால் செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்காம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜான் வெஸ்லின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேவ மனுஷன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் பேர்? ஜான் வெஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஒரு முறை இப்படி சொன்னார், அந்த கோட் எழுதி வச்சுருக்கேன். God does nothing but by prayer and everything with it. என்னன்னா God does nothing but by prayer அப்படின்னா ஆண்டவர் வந்து ப்ரேயர் இல்லாமல் எதுவுமே செய்யறது இல்லை. ஜபம் இல்லாமல் இந்த பூமியில எதையுமே அவர் செய்வது இல்லை அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும், யாராவது ஒருத்தர் கேட்கணும். கேட்காம ஆண்டவர் என்ன பண்றது இல்லையா? காரணம், இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்ததுனால இந்த பூமியில சில காரியங்கள் நடைபெறுவதற்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவை. தெய்வனிடத்துல கேட்க வேண்டும். இது அவரே டைரக்டா பண்றது இல்லை, மனுஷனை பண்ணணும், கேட்கணும். அப்படிதான் தன்னுடைய காரியங்களை அந்த பூமியில அவர் செய்கிறார். இன்னொரு ஃபேமஸான வசனம் சொல்லுங்க பாருங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேரம் போகலாம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இந்த பூமியில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ற? ஆண்டவர் அதை சொல்றார். யாராவது ஒருத்தருக்கு சொல்றார். சொல்லாம என்ன பண்றது இல்லை, செய்யறதே இல்லை. ஏன்னா பூமியில
ஒரு காரியம் தேவனுடைய காரியம் நடக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நடைபெறணும் அப்படின்னா ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தர் கேட்கணும். ஒருத்தர் கேட்கறதுக்கே மனசே இல்லைன்னா கூட ஆண்டவரே கூப்பிட்டு கேளுன்னு சொல்றாரு, ஆண்டவரே கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. நீங்க நிறைய சாட்சிகள் கேட்டுருப்பீங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ண பெரிய பிரச்சனை இருப்பாங்க, ஒரு தற்கொலைக்கு நேராக கடந்து சொல்லுவாங்க. அதை தட்டுறதுக்கு ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த மனுஷனுக்காக நீ போய் ஜெபம் பண்ண, இல்லை உடனே போய் தடுத்து நிறுத்து அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. எனக்கு இவன் கேட்கணும், இவன் அதுக்காக ஜெபிக்கணும், ஒரு மனுஷன் அதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் இந்த பூமியில காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நல்லதாங்க. ஒரு தேவதூதன் வந்து ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்க முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்கள். சில ஆவிக்குரிய பிரமாணங்களை சொல்றேன். ஒரு தேவதூதன் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரே இந்த மனுஷன் ரொம்ப பாவம், இந்த மனுஷனுக்கு ஏதாவது உதவி செய்ய நம்ம யாரும் கேட்க முடியாது, தேவதூதன் கேட்கணும். ஏன்னா தேவதூதனுக்கு இந்த பூமியை கர்த்தர் கொடுக்கல, யாருக்கு தான் கொடுத்தாரு, மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. அப்ப இந்த பூமியில இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நல்லது நடக்கணுமா, சில காரியம் நன்மை உண்டாக வேண்டுமா, ஒரு மனுஷன் தான் கேட்கணும். எனக்கு வேணுமா நான் தான் கேட்கணும். அட்லீஸ்ட் எனக்கு வேற இன்னொருத்தராக என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதான் இந்த பூமியில சில காரியங்கள் நடைபெறும். இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள். ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். புரியுதுங்களா? சில நேரங்களில் இந்த ஒரு காரியம் தெரியாததுனால நிறைய பேர் தான் பண்றாங்க, அவர் நச்செல்லாம் பண்ணாங்க, அவர் நச்சை அப்படி பண்றது பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆத்து மக்கள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன விருப்பமா சொல்லுங்க? அதை பார்த்து ஆண்டு சந்தோஷப்படுறாரு? கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரட்சிப்பு உண்டானதான், ஏசப்பா கிட்ட வந்தாதான், ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டாதான் அந்த ஆத்துமாவுக்கு விடுதலை. இது ஆண்டவர் நல்லாவே தெரியும். அந்த ஆத்துமா அங்கே வரணும், ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் போய் சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். அப்படிதான் ரட்சிப்பு உண்டாக முடியும். ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஒரு ஆத்துமா நரகத்துக்கு நேராக போகும்போது ஆண்டவர் ரொம்ப இருதயம், அவர் ரொம்ப பாரம் அடைகிறார், இருதயத்தில் அவர் அழுகிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஆண்டவர் தானே, கர்த்தர் தானே, அவரால் எல்லாம் முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் ஆவிக்குரிய மண்டலங்களில் சில காரியங்கள் இருக்கிறது, அதை மாற்றி அமைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, நாம் ஜெபிக்கிறவங்களா மாறி, அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும், குடும்பத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும், சபையுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும், சபையுடைய ஊழியர்களை சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் மாற்றங்கள் உண்டாகும், தானா நடக்கும். அப்படின்னா நடக்காது. அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு விதாபமா இருக்கிறான். சில அதாவது டைரக்டா பொய் சொன்னா அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். ஆனா அவன் சொல்ற பொய் வந்து பொய் மாதிரியே தெரியாது, உண்மை மாதிரியே இருக்கு. அவன் சொல்ற பொய் எப்படி மாதிரி இல்லைங்க, கரெக்டு தாங்க அப்படின்னு நீங்க பாதி பேர் உண்மைன்னுவீங்க அது, ஆனா அது பொய். உதாரணத்துக்கு வேணும் ஒன்று சொல்லிட்டுங்களா, அவன் சொல்ற பொய் நீ கவலையே படாத, நீ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குதான் ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குதான் ஒரு நாள் நான் ஆசீர்வதிப்பார் பார் அப்படின்னா, ஆமாங்க கண்டிப்பா நான் ஆசீர்வதிப்பு ஒரு நாள் வருங்க, எனக்கான ஒரு நாள் வரும். அந்த நாள் என் ஆண்டவர் அது வந்து பொய், அது பிசாசு சொல்லுகிற பொய். அப்படி இல்லை, சத்தியம் அப்படி சொல்லவில்லை. நம்ம ஆண்டவர் வந்து ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். எபேசியர் 1:3 we are already blessed in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிசாசு என்ன பண்ணல, விடலை. அந்த அறிவு இல்லை, நாலேஜ் இல்லை. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தெரியல, இக்னரன்ஸ், தெரியாததுனால என்ன ஆயிடுறாங்க, அழிந்து போகிறார்கள். தெரியாததுனால கேட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இந்த காரியங்கள்லாம் இருக்குப்பா, நீ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னா ஜனங்க என்ன பண்றாங்க, அறியாமைனா சங்காரமாகிறார்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்கொலை பண்ணி செத்துட்டா வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சவங்க நினைக்கிறாங்க. அறியாமை, அதான் இக்னோரன்ஸ். என் ஜனங்கள் அறிவில்லாமையா சங்காரமாகிறார். அதாவது அப்பதான் 1000 மடங்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் அவர் அந்த ஆத்மா தன்னை தானே அழித்துக் கொள்கிற அந்த ஆத்மா எங்க போறது இல்லை, பரலோக ராஜ்யம் போறது இல்லை. அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல நம்ம என்ன கர்த்தரை நோக்கி அதுதான் ஜெபம் தேவை. சில நேரங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, நெருக்கமா இருக்கு, போராட்டமா இருக்குது, எப்படி வாழ்றதுன்னு தெரியலையே, ஆண்டவரே
இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா, இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா, என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம கரையில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு கொலை வருகிறது என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மாறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் சஞ்சலத்தை எனது தவிப்பை மாற்றுவதற்கு மேலே முடியும், என்னை வாழ வைப்பதற்கு மேலே முடியும் சொல்லி விசுவாசமாக நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. நம்ம மறிக்கிறது தன்னைத்தான் அழித்துக் கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது, நரகம் தான் உங்களுக்கு காத்திருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தை பிரச்சனைகள் மத்தியில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார், ஒரு பலனை கத்தர் கொடுக்குறார், நம்மை வாழ வைக்கிறார். ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், உங்களில் ஒருவர் துன்பப்பட்டால் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு 5 இதெல்லாம் நீங்க மறக்கக்கூடாது. சில வசனங்களை திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றத மனசுல நிற்கும். 13 யாக்கோபு 5:13 மறந்துடாதீங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ணணும். துன்பம் வந்துடுச்சா ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்கிட்ட போகணும். துன்பம் வந்துட்டா உடனே போனை போட்டு 10 பேருக்கு போனை போட்டு எல்லாத்தையும் எல்லாம் மனசில் இருக்கிற கொட்டிக்கிட்டு அந்த 10 பேருக்கோ 10 பேர்கிட்ட சொல்லி பிரச்சனை பூதாகரமாக மாறி. ஆண்டவருடைய வழியும் ஒன்று இருக்கு. ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய சப்பா அப்படின்னு சொன்ன ஆண்டு உதவி செய்யாம போயிடுவாரா? கண்டிப்பா உதவி செய்வார். இது ஆவிக்குரிய பிரமாணம். என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒருபோது புறம்பே தவறுதில்லை. ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர். சில நேரம் இப்போ ஜஸ்ட் வந்து ஜபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறான். இன்னும் போக போக நிறைய காரியங்கள் சத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். வசனத்தோட கூட வாக்குதத்தங்களோட கூட கரெக்டான வசனத்தை சொல்லி கரெக்டான வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை பார்க்க முடியும். அதனால ஜபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தலாம்னு சொல்லி நினைக்க கூடாது. ஜபம் தேவை, ஜபம் அவசியம். ஜபம் இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால வாழ முடியாது. ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்காம இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்துக்கு போகும். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 18வது அதிகாரம் 9 வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 9 வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். சிலர் நினைக்கிறாங்க நாங்களாம் வந்து நீதிமான்கள், நாங்களாம் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் அவர்களை நீதிமான்கள் சொல்லலை. இவங்களே நினச்சிக்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் தப்பு செஞ்சேன், கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு சில எண்ணங்கள். அவங்களை குறித்து ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 11 வருது பாருங்க, 10 2 மனுஷர் அப்படின்னா 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஜெபம் எங்க போறாங்க? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது அது ஒரு ஸ்பெஷல். சபையில் போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது 2 பேர் போகிறாங்க. தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனாச்சு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கிங்களேன், அவனோட வாழ்க்கையில் ஜப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அந்த டாக்ஸ் கலெக்டருக்குள்ளேயே அவனுக்குள்ள ஒரு அனுபவம் பாருங்க. எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி செய்யணுன்ற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள இருந்துருக்கு பாருங்க. அவனும் ஜெபம் பண்ணிட்டு போறான் தேவாலயத்துக்கு. இப்போ பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரன், பரிகாரன்னா மற்றவங்கிட்ட பறிச்சு திருடி கிருடி அப்படி சாப்பிட்றவங்க அந்த மாதிரி ஆளுங்க. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அங்கே பார்த்த பக்கத்தில் டாக்ஸ் கலெக்டர் நிற்கிறது தெரியுது அவங்களுக்கு. இந்த ஆயக்காரனை போலவும் 20 நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்றான். எதுக்கு தேங்க்ஸ் சொல்றான்னா, நான் யாருக்கும் எங்கேயும் பறிச்சு சாப்பிடலங்க, யாருக்கும் அநியாயமான எதுவும் வாங்கலை, நான் ஒரு விபச்சாரக்காரெல்லாம் கிடையாது, இதோ பக்கத்தில் நிற்கிறாங்க, இவனை போல கூட நான் கிடையாது, அதுக்காக நன்றி ஸ்தோத்திரம்னா நன்றி, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னை வந்து பெரிய நீதிமான் மாதிரி அவன் நினைச்சு என்ன பண்றான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்றான். இன்னும் கூட அவனுடைய குவாலிட்டிஸை சொல்றான். பரிசேயன் அவனுடைய அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் நான் சொல்றேன் பாருங்க.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சிலர் வந்து பசங்க அப்படி எடுத்துக்க பண்ணோம் அப்படிங்களா, பரிசையை வந்து அவருடைய நல்ல குவாலிட்டிஸை எடுத்து இதெல்லாம் பண்ணுங்க, கூட வேணா சேர்த்துங்க, ஆண்டவரே என் மேலே கிருபையா இருக்குன்னு சொல்லி சேர்த்துக்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்ககிட்ட நல்ல குவாலிட்டி தான். வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறான், தசமம் கொடுக்குறான், அப்புறம் வந்து நம்மளை விபச்சாரம் பண்ணலையா, திருடி சாப்பிடல, அநியாயம் பண்ணல, எதுவுமே பண்ணல, எல்லாமே நல்ல குவாலிட்டிஸ் தான். ஆனால் என்ன யோசிக்கிறேன்னா, தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக யோசிக்கிறான். இவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு இவனுடைய கிரியைகள் தான் பெருசுன்னு நினைக்கிறான். ரோமர் புத்தகத்தில் அதுதான் நம்ம பார்த்தோம். கிரியைகள், விசுவாசம் அப்படி கிரியைகள்னா நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் தப்பு செய்யலை, நான் வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறேன், நான் வந்து எல்லாவற்றையும் கரெக்டாக இருக்கிறேன், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படி இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் அப்படி சொல்லலை. பாருங்க, இவனுடைய ஆரிஜின் இவன் எங்கிருந்து வந்தவன்னா ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவன் தான் பரிசை. எங்கிருந்து வந்தவன்? ஆபிரகாமுடைய சந்ததி. அதுலேயும் பரிசைகள் யூதர்களாக இருப்பாங்க பெரும்பாலும். அப்போ இப்போ வந்து யூத குலத்தை சார்ந்தவன் ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் கிட்ட வந்தவன். ஆபிரகாமுடைய ஜெபம் வேற. ஆபிரகாமுடைய ஜெபம் ஆபிரகாம் இல்லாமல் அந்த பரிசையும் கிடையாது. ஆபிரகாம் இல்லாமல் இப்படி வந்து அவங்க ஆலயத்துக்கு நின்று ஜெபம் பண்ணியிருக்க முடியாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள், அதில் ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அப்படி வந்தவன் தான் இவன். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம் தெரியுங்களா. இவன் வந்து என்ன நினச்சிட்டான்னா, இப்படிலாம் இருக்கிறதுனால கர்த்தர் நீதிமானா வச்சிருக்கிறாரு இப்படி நினச்சிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பிரியமே இல்லை. ஆபிரகாமுடைய ஜெபம் எப்படி இருந்தது? வசனம் இருப்பாருங்க. ஆதியாகமம் 18 போவோம். ஆதியாகமம் 18 அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே பரிந்து பேசுறாரு. என்ன பண்றாரு? பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே, ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஒரு பட்டணத்துல 50, அதாவது ஆதியாகமம் 18ஆவது அதிகாரம் 22 33 வரைக்கும் வீட்டில் போய் வாசிப்பாரு. ஆதியாகமம் 18 22 33 வரைக்கும். ஆண்டவரே, ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தா அவங்களோட கூட சேர்ந்து துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து அந்த 50 பேரை நீங்க அழிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இப்ப சொல்றாரு, அப்போ 50 சொல்றாரு. ஓகே, அப்போ 45 இருந்தா 5 பேர் கம்மியாயிடுச்சு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. 45 பேர் இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ 30 பேர் இருந்தா அழிப்பீரா அப்படின்னு கேட்கிறேன். 40 பேர் தான் அழிப்பீரா? இல்லை, அழிப்போம். 30 பேர் தான் அழிப்பீரா? இல்லாண்டவர், நான் வந்து ஒரு தூசம் சாப்பிடமா இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் துணிஞ்சுக்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பயந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நான் ஒரு தூசியும் சாம்பலமா இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு துணிகிறேன், தேவரே என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க கெஞ்சுறாரு. அப்படியே பதிந்து பேசுறாரு. 30 பேர் தான் நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, அழிக்க மாட்டேன். இப்போ 20 பேர் தான் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 10 பேர் 10 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். இல்லையா? அதுதான் ஆபிரகாமுடைய ஜெபம். தன்னை தாழ்த்துக்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த கிரியைகளை சொல்லலை. நீங்க நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை கேளுங்க, நீங்க கூப்பிட்டவனே நான் வந்தல, நீங்க உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படுத்தி எல்லாம் பண்ண எனக்காக நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கனத்தை கொடுக்குறாரு. தன்னை வந்து தாழ்த்துறாரு. தூசியும் சாம்பலமா இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு துணிவு கொடுத்தேன், கோவப்படாதீங்க, 10 பேர் தவிர நீங்க பட்டணத்தை அழிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து எஞ்சுறாரு, இறக்கப்படுறாரு, இறக்கத்தை கேட்கிறாரு. அதுதான் ஆபிரகாமுடைய இருதயம். ஆபிரகாம் கிட்ட வந்து இந்த பரிசு அதெல்லாம் போயிடுச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கும். ஆபிரகாம் விசுவாசத்துல தான் பிழைச்சாரு. அவருடைய கிரியைகளால் என்ன பண்ணல, அவர் பிழைக்கல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் தான் அவர் அழைச்சாரு, அவர் நடத்துவார், அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கிறார். அந்த நம்பிக்கை தான் அவர் என்ன பண்ணுது, அவர் நீதிமானாக மாற்றுது.
கர்த்தர் கூப்பிடுற வாப்பான்னு அழைக்கிறாரு, நம்பி போறாரு, விசுவாசத்தோட போறாரு. போகிற இடம் என்னது அறியாமல் போகிறாரு. அதுதான் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன். அவன் கூட பரலோகத்துக்கு துணை நிற்கும். கர்த்தர் கூட துணையா நிற்பாரு, விடவே மாட்டாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், விடுவாருங்களா? ஒரு நாள் விட மாட்டேன். கர்த்தர் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம் தான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் அதை செஞ்சேன், நான் அந்த ஊழியத்தை செஞ்சேன், நான் பாட்டு பண்ண பிரசங்கம் பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம தான் நம்பி இருக்கிறார். நீர் எனக்காக சிந்தின ரத்தம், நீர் எனக்காக பாடுபட்டீங்க, உங்களுடைய ரத்தத்தினால தான் நான் கழுவப்பட்டு நான் நீதிமான இருக்கேன். என்னுடைய கிரியைகள்னால இல்லை. இன்னைக்கு நான் பாடுற துதிக்கிறேன்னு இருந்தேன்னா ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருந்து நான் அதை செய்யறேன். இதை செய்யறதுனால நான் நீதிமான் கிடையாது. இப்போ கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அந்த பரிசை அவங்ககிட்ட அந்த பிரச்சனை அதுதான். மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு நம்ம போயிடுவோம். லூக்கா 18 லூக்கா 18 வந்துருப்பா. இதெல்லாம் சொல்றான் 12வது வசனத்தில், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் சேர்த்து வருது என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13வது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்கள் அவன் கிட்ட போயிட்டான், புல்பிட்டு கிட்ட போயிட்டான். யார்? பரிசேயன். ஆயக்காரன் கிட்டதான் போல, வெளியவே நிற்கிறான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்தில் ஏறெடுக்க துணிக்க, வானத்துக்கு பார்க்கறதுக்கு துணிச்சல் இல்லையா? வானத்துக்கு நேராக வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையா இருக்கும் என்றான். அப்படின்னா நான் பாவிதான், என் மேல கிருபையா இருக்க, என்னை நீதிமானாக்கக்கூடியவர் நீங்க தான், என்னுடைய கிரியையினால ஒன்றும் இல்லை. ஒரு வசனம், ஒரு ஃபேமஸான வசனம் எப்படி இருக்கிறது இல்லைங்களா? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவருடைய நாமத்தினால கேட்கறது என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க கரெக்டாக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஏசு நாமத்தினால கேட்கணும்னு சொல்லிடுங்க, அது சொல்லலாம் மிஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும். அப்படி இல்லை. என் நாமத்தினால எதை கேட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் செஞ்சதை நம்ம சொல்றது, அவர் செஞ்சதை சொல்றது. ஆண்டவரே நீர் எனக்கு ரத்தம் செஞ்சிருக்கீங்க, நீங்க எனக்கு பாடுபட்டீங்க, என் பாவத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க, என் கலவரத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க, என்னுடைய அக்கிரமத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க, உங்களுடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எந்த விதத்துல நான் தகுதியானவன் அல்ல, நான் என்னுடைய கிரியை நான் நல்லது செஞ்சதுனால நான் நல்லவனா ஆகலை, நீங்க எனக்கு ரத்தத்தை செஞ்சதுனால தான் நான் நல்லவனா ஆயிருக்கிறேன், நீதிமான ஆயிருக்கிறேன். உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால தான் நான் நீதிமானா இருக்கிறேன், என்னுடைய கிரியையினால அல்ல அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய நாமத்தை நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அதை நம்ம மையப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அதை மையப்படுத்தி ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய சிலுவை நான் நோக்கி பார்க்குறேன், நீர் எனக்காக பாடுபட்டீங்க, என்னோட அக்கிரமத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க, என் பாவத்தை கழுவுனீங்க ஆண்டவரே, உம்மால நான் நீதிமானா இருக்கிறேன், பெருமை பாடுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர், நான் இதை செஞ்சு அதை செஞ்சு சொல்றது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொன்னால் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்காது. அப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நாமத்தினால கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ஏசப்பாவோட நாமத்தினால கேட்கறது பதிலாக என்ன பண்றாங்க, இவங்களுடைய நாமத்தினால கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, ஆண்டவரே போன வருஷம் நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சர்ச்சைக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அது கொஞ்சம் நினச்சி பார்த்தா இந்த உதவி செய்யக்கூடாதா, சர்ச்சைக்கு எதனா வாங்கி கொடுத்தா அதை சொல்லி காட்டுறாங்க. அல்லது என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நான் இத்தனை பேர் ஆதாயப்படுத்தினேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் 10 பேர் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்துக்கிறேன், அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இல்லைன்னா வேற யாரையாவது ஒன்று சொல்றது, ஆண்டவர் உங்களுக்காக நான் பாட்டு பாடினேன், உங்களுக்காக ஆராதனை பண்ணேன், உங்களுக்காக ஊழியம் செஞ்சேன், 20 வருஷம் ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவர் எனக்காக செய்யக்கூடாதா? இதெல்லாம் அவங்க நாமத்தினால கேட்குறது இல்லை. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி, எவ்வளோ காரியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு பார்வையில் அதெல்லாம் பெருசு கிடையாது. நம்மை நீதிமானாய் மாற்றுவது அவர் நமக்காக மறித்ததுனால தான், அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தனால தான். அந்த கான்சியஸ் தான் அந்த பரிசனை விட்டு போயிடுச்சு. அது அவனுக்கு இல்லை. நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் நல்ல காரியம், அவனுக்கு இருந்த குவாலிட்டிஸ்ல நல்ல குவாலிட்டிஸ் தான். ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு தேவை. என்னன்னா, நான் நீதிமான, நான் செய்யற கிரியைகள்லாம் நீதிமான இல்லை, நான் பிரசங்கம் பண்றதுனால நான் நீதிமான் கிடையாது. நான் எப்படி நீதிமானா, அவர் தன்னுடைய ரத்தத்தினால நான் கல்வி சுத்திகரிச்சிருக்கிறார், அதனாலதான் நான் நீதிமான். ஹல்லேலூயா. ஏன் நான் பிரசங்கம் பண்றேன், என்ன நீதிமான ஆக்கி இருக்கிறார்ல, அநேக நீதிமான ஆகும்படிக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்கு, அந்த ஒரு பொறுப்புணர்வு எனக்கு இருக்கு, அதனாலதான் பிரசங்கம் பண்றேன். பண்றதுனால நீதிமான் அல்ல.
நான் பாடுறதுனால, ஆராதிக்கிறதுனால, துதிக்கிறதுனால நீதிமான் ஆகல. அவரை நீதிமான ஆக்கி இருக்கிறார். அதனால நன்றியுள்ள இதயத்தோட நான் துதிக்கிறேன், அதனாலதான் ஜெபிக்கிறேன், அதனாலதான் நான் பாடுறேன். இந்த கான்சியஸ்னஸ் நமக்கு ஒரு நாள் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் செஞ்சேன், அதெல்லாம் ஆண்டு பார்வையில் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஜீரோ. நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய பார்வையில அழுக்கான கந்தை போல இருக்கிறதா எதுவும் சொல்ல முடியாது. எதையுமே ஆண்டுகிட்ட இதை வச்சுட்டு போய் நிற்கவே முடியாது. இதை செஞ்சா சொல்லவே முடியும். கிரியைகளால நம்ம நீதிமன்றங்களாக மாறவே முடியாது. விசுவாசத்தினால தான். நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ள அனைத்து பல காரியங்கள் செய்யலாம், அது கிடையாது. நான் என்னுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், கல்வாரி சிலுவையே நோக்கி அதுதான் பார்க்கறது. என் வாழ்க்கையில சில நேரங்களில் பாருங்க, இப்படி தன்னுடைய கிரியைகளை நம்பி இருக்கிறோம் பாருங்க. தன்னோட வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்துச்சுன்னா நிலம் குறைஞ்சி போயிடுவாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டு குற்றம் மனசாச்சு ஒரு வழி ஆகிடுவாங்கள. அதுக்கப்புறம் அவங்க பாட மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், பாவத்தில் போட்டுட்டேன், அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய கிரியைகளை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்களை அவங்க நம்பி இருக்கிறாங்க, தங்களையே அவங்க சார்ந்து இருக்கிறாங்க, அதனால அப்படி இருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதனால நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாலும், பாடாலும், துதிச்சாலும், என் வாழ்க்கை சில வீழ்ச்சி வந்தாலுமே கூட சில நேரம் என்னோட ரட்சகர் அவர் தான், என்னுடைய மீட்பர் அவர் தான். என் கண்கள் எப்பொழுதும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னை விடுவிக்கிறவர், எனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போகிறவர் அவர் தான். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரட்சிப்பு கொடுக்குறவர் அவர் தான், என்னை காப்பாற்றுகிறவர், அந்த நரகத்திலிருந்து தப்பு வைக்கிறவர், கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுகிறவர் அவர் தான். அவரையே நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அவரையே சார்ந்துக்கிறான். கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா எப்படி கர்த்தரை கூட்டு வந்து வச்சுட்டாரு கண்ணுக்கு முன்னாடி கிடையாது. அதை அப்படியே இமேஜின் பண்றாரு. கர்த்தர் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்றாரு. கண்டவரே ரொம்ப அதே போல நானும் இமேஜின் பண்றேன். அந்த கல்வாரி சிலுவை அப்படி முன்னாடி வைக்கிறேன், அதை நான் பார்க்குறேன். கண்டவரே என்னை விடுவிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறவர் நீ தான். எவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கலாம், எவ்வளோ பிரசங்கம் பண்ணிருக்கேன், எவ்வளோ பேர் கிறிஸ்துக்குள்ள நடத்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த சிலுவை தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போனோமா அவரை தான் நோக்கி பார்க்கணும், சிலுவை தான் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை என்னை காப்பாற்றணும், என்ன காப்பாற்று. எனக்கு அபிஷேகம் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எனக்கு ரட்சிப்பு யார் தான் கொடுக்கணும்? ஏசப்ப தான் கொடுக்கணும். அவர் எல்லாமே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த உணர்வு வந்துருச்சு. நான் பக்கத்தில் இருக்க பார்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறை பேச மாட்டோம். பண்ணதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அது தப்புங்க அப்படின்னு பேச மாட்டோம். அப்படி பேசுனாலே ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கும், நாமளே அதே தப்பு செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆண்டு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடும். நம்ம யாரை வந்து எப்படி குற்றப்படுத்துகிறோமோ குற்றத்திருக்கிறோமோ அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணுமா, நம்மளும் வந்து ஆண்டை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு நல்ல வழி காட்டுங்க, ஒரு உதவி செய்யுங்க, இந்த மனுஷன் ரட்சிக்க கொடுங்க, அந்த மனுஷனுக்கு திரும்ப கொடுக்காங்க, இறக்கம் பாராட்டுங்க. அப்படி பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. இப்போ ஜபம் நமக்கு வருமா வராது, கண்டிப்பாக ஜபம். நிறைய பேர் வாழ்க்கை ஏன் ஜபம் இல்லைன்னா மற்றவர்களை பார்த்து போறாம, மற்றவர்களை பார்த்து எரிச்சல், எப்படி ஜபம் வரும்? இப்போ நான் கர்த்தரை நோக்கி பார்க்குறேன், ஆண்டவர் என்ன காப்பாற்றுங்க, மற்றவரை பார்க்கும்போது எனக்கு இறக்கம் வரும், ஆண்டவர் இவனையும் காப்பாற்றுங்க, அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க, ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆண்டவர் கர்த்தரை நோக்கி பார்த்து. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய லட்சணம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆயக்காரன் பாருங்க, வாசிக்க முடியுங்களா? ஆயக்காரன் தன் மார்பில் அடித்து கொண்டு அழுதும், பாவியாகி என் மேல் கிருபையாய் இருன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, இந்த பரிசேயரோட ஜபத்தை கேட்டு அவரால் நாங்கள் இருக்கவே முடியல. ஆண்டவர் எங்க இருப்பார்? புல்பீட்டில் தான் இருப்பாரு. எங்க இருப்பாரு? புல்பீட்டில் இருக்கிறார் ஆண்டவர். சரிங்களா? இந்த வசனத்தை சொல்றேன், எங்க இருக்கிறாரு? இவன் என்ன நம்பிக்கை வரணும்? ஆலயத்து தேவாலயத்தில் ஆண்டவராக இருக்கிறாரு. நம்ம ஜபத்தை கேட்பாரு. இப்போ இவன் ஜபத்தை கேட்டு ஆண்டவரால் அங்கே இருக்க முடியல. எங்க வந்துட்டாரு? வெளியில ஆயக்காரன் பண்ணிட்டு இருக்கா, ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஜபத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு, அது நல்லா இருக்கு. அங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்றாரு, இது பாருங்க, அவன் அல்ல, இப்போ என்ன சொல்றாரு, இப்போ நான் தான் ஆயக்காரன் வச்சுங்க, நான் தான் ஆயக்காரன். இப்போ பரிசை எங்க இருக்கிறான்? முன்னாடி கூப்பிட்டு இருக்கான். நான் அங்கே போய் கிட்ட ஆண்டவர் கிட்ட போயிட்டான்ல, அங்கே ஜபம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் ஆயக்காரன் இங்கே வெளியே நிற்கிறேன். இப்போ
என் ஜபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அங்கே நடந்து வந்து என் பக்கத்தில் நின்றார். இப்போ பாருங்க, என் பக்கத்தில் யாருக்கா சொல்லுங்க, என் பக்கத்தில் யார் இருக்குது? சத்தமாக தான் சொல்லுங்க. ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ சொல்றாரு, அவன் அல்ல சொல்றாரு, அவன் அல்ல இவன், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இவன் வந்து என்ன நினைச்சான்னா, இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் செய்யறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பதான் காப்பாற்றணும், அந்த நிலைமை பண்ணிட்டான். இவங்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் இருந்துச்சு, பரிசெய்கள் நல்ல ஹேபிட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன நினைக்கலன்னா, கர்த்தர் தான் தன்னை காப்பாற்றணும்னு நினைக்கல, தன்னுடைய கிரியைகள் தன்னை காப்பாற்றணும்னு நினைச்சான். அதனால தான் போச்சு. அதனால தான் நம்ம தேவனை கிருபை என்ன போயிட்டான், இழந்து போயிட்டாங்க. நம்ம நிறைய காரியம் கற்றுக்க செய்யலாம், அது நம்மளை காப்பாற்றாது. எது காப்பாற்றும்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம். அவர் காப்பாற்றுறாதான் உண்டு. அவர் ரத்தம் தான் நம்மளை காப்பாற்றுது. அவருடைய மீட்பு தான் நம்ம ரசிக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றக்கூடாது. அது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா மற்றவர்கள் என்ன பண்ண மாட்டோம், குறையா பார்க்க மாட்டோம், மற்றவர்கள் குற்றவாளியாக பார்க்க மாட்டோம். என்கிட்ட ஒரு 10 குறை இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 10 குறை இருக்கும். எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருக்கும் என்ன இருக்கு, குறைவுகள் இருக்குது. ஆண்டவரே எனக்கு மன்னிங்க, எனக்கு இறக்கம் பாராட்டுங்க, ஏன் தப்பு நீங்கள் பண்ணீங்க, அவன் தப்பே மாட்டீங்க, சரியா போச்சா? ஏன் தப்பே மாட்டீங்க, அவன் தப்பே என்ன பண்ணுங்க மாட்டீங்க. இப்போ அவன் ஆண்டவரை இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்ம தப்பையும் உத்து பார்க்குறாரு, நீ என்ன பண்ண. அல்லேலூயா. மற்றவங்க பாவத்தை நம்ம மன்னிச்சு நம்ம பாவத்தை கத்தர் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க எது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயம்? நேற்று தாங்க விஷயமே வந்தது. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னு என்ன பண்ண, நிறைய பேர் நம்ம பேக் பெயிண்டிங் பண்ணுறது, குறை சொல்கிறது, முறுமுறுக்கிறது, இந்த மாதிரி காசிப் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்க பாருங்க பாவங்கள். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மற்றவர்கள் சில நேரம் சில தவறுகள் நடக்குதா, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க மேலே கிருபையாக ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும். ஒருவேளை நேரில் சந்திச்சு சில காரியங்கள் சொல்லணும்னா நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம், சில ஆலோசனைகள் சொல்லலாம். பின்னாடி வர பேசுறது ஆண்டு என்ன பண்ணல, அதை விரும்பவே இல்லை. அதை புறம் கூறுதல், பேக் பைட்டிங், காசிப்பிங், அதெல்லாம் கத்தர் விரும்பவே இல்லை, பண்ணவே கூடாது. அதெல்லாம் கத்தரை பார்வையில் பாவம். அல்லேலூயா. சில நேரத்தில் வந்து அநியாயக்காரன் அக்கிரமக்காரன்னா ஏதோ பெரிய பாவத்தை நினச்சிக்கிறோம். மற்றவங்களை பற்றி புறம் கூறினாலே, மற்றவங்களோட ரெப்யூட்டேஷன் பாதிக்கிற மாதிரி சில காரியம் பண்ணாலே அது கூட கசரை பாவம். அல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கத்தரை விரும்புகிறேன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இவன் உயர்த்த நம்ம பரிசெய்யும். அவன் ஆண்டு நம்ம அவன் ஜபத்தை கேட்கல, அங்கிருந்து கலைஞர் தெரிய மாட்டேன். அல்லேலூயா. நம்ம எல்லாமே தாழ்த்தி ஆண்டு ஜெபிக்கும் கொடுத்து அந்த ஜபத்தை என்ன பண்ணுறத கேட்க ஒரு காரியத்தை மறந்துடவே கூடாது. நம்முடைய ரட்சகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அது மறக்கக்கூடாது, என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர் தான் என்னை காப்பாற்றுறாரு, அவர் தான் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. நான் எவ்வளோ நல்லது பண்ணோம், அதை பேஸ் பண்ணி என் ஜபம் இருக்கக்கூடாது. சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எப்படி ஜபம் பண்ணக்கூடாது, நான் செஞ்சதை சொல்லி 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 ஜபம் பண்ணக்கூடாது. அவர் செஞ்சதை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணணும். அந்த ஜபத்துக்கு தான் பவர் இருக்குது, இந்த ஜபத்துக்கு பவர் கிடையாது. அல்லேலூயா. ஜபம் எப்படி பண்ணோம், பவர்ஃபுல்லான ப்ரேயர் பண்ணோமா, அவர் செஞ்ச காரியத்தை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணி பாருங்க. அற்புத அடையாளங்கள் சாதாரணமாக நடக்கும், ரொம்ப லகுவாக நடக்கும். ஜபம் பண்ணலாம். தங்களுக்கு பரலோகப்பிதாவை கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் ஒரு மனது பலன் தரட்டும். நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, இந்த சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக என்னமாய் உருவாக்குங்க. ஜப வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. சபையில் ஜபம் பெருகட்டும், குடும்பத்தில் ஜபம் பெருகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் பெருகட்டும். ஜப வாழ்க்கையினால் எங்கள் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் மூலம்